கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவகிட்ட ஒரு ஆள் தப்பாக நடந்துட்டுருக்க, அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ ஹீரோனோட ஆளுங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து, யோ என்னையா அந்த சின்ன பொண்ணு கூட தப்பாக நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் அந்த ஆளை அடிச்சு போட்டுட்ருக்க. இந்த செடி ஹீரோயின் அழுதுகிட்டே இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி பார்த்துட்டு இந்த செடி ஹீரோவை பார்க்க அவனே இவ்வளோ பார்க்குறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு அவனோட கையை உடைக்கணுமா காலை உடைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வேலை கொடுத்தா போதும், நான் இந்த இடத்துல வேலை தேடி தான் வந்தேன், அதனால என்கிட்ட ஆனால் தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. டேய் ஒழுங்கா அந்த பொண்ணுக்கு வேலை கொடுன்னு சொல்ல, ஆனால் அந்த பொண்ணுக்கு கிராஜுவேஷன் கூட கிடையாது, அவளை வச்சுக்கிட்டு எப்படி என்னால் வேலை கொடுக்க முடியும், ரொம்ப ரிஸ்க் பண்ணி இவன் சொல்லிட்டு இருக்க. டேய் 2 சிகரெட் பாக்கெட் தூக்கி போடுங்கடா, இவனுக்கு இந்த சிகரெட் பாக்கெட்டே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக 2 சிகரெட் பாக்கெட்டை கொடுக்க அவனும் அதை வாங்கிக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா அந்த பொண்ணுக்கு வேலை கொடு, இன்னொரு தடவை அந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி ஹீரோ அவனை துரத்தி விட்டுறான். இப்போவே இப்படி ஹெல்ப் பண்ண இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு இவன் நன்றி சொல்லிட்டு போக, வெறும் தேங்க்யூ மட்டும் தானே ஹீரோ கேட்குறான். ஓ அதுவா, சிகரெட்டுக்கு வேற காசு இல்லைல்ல அப்படின்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ஆளுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பணம் வச்சிருப்பா. அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து, இந்தாங்க அந்த சிகரெட்டுக்கு விலை இந்த காசை வச்சுக்காங்க, இது ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்க போதும், இன்னொரு பாக்கெட் வாங்குறதுக்கான காசை நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்தா இதுதான் என்னோட அட்ரஸ்னு ஹீரோனோட கார்டை கொடுக்குறான். நான் சம்பளம் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களோட பணத்தை அவங்க கிட்ட திரும்ப கொடுப்பேன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா, உனக்கு அந்த மேனேஜருக்கு என்ன பிரச்சனை, ஏதோ சண்டைன்னு சொல்லிக்கிட்டாங்க, வேலை கேட்டு போன இடத்துல இப்படியா பண்ணுவேன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, உன்னால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், எல்லாம் என் தலை எழுத்துனா அவங்க அக்கா திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, அவங்க அக்கா மட்டும்தான். இப்போவே இப்படி திட்டிகிட்டு இருக்கதா அவங்க அக்காவோட புருஷன் பார்த்தோன்னே, சின்ன பொண்ணு இதுக்காக திட்டிகிட்டு இருக்க, நீ வாமா அப்படின்னு சொல்லி அவளை உள்ளே கூட்டு வந்து அவளை அங்கே எங்கே டச் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு அப்பையிலேருந்தே நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு எதுவும் தெரியாமல் பண்ணிட்டா வீடு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது, நைட்டு பார்த்தா எல்லாரும் ஒன்றதான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 10க்கு 10 ரூம் தான். இப்போ இந்த ரூமில் இப்படி படுத்துட்டு இருக்க, அவங்க மாமா பார்த்தீங்கன்னா அவங்க அக்காக்கே தெரியாமல் இவ்வளோ டச் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க, இவ டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்து கத்திரா. அதை பார்த்தோன்னா அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா, ஏண்டி சொந்த மாமாவே செடிஸ் பண்ணுறியா, உனக்கு கொஞ்சம் கூட வைக்குமா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளிடுறா. இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு உனக்கே எந்த சம்மந்தம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்ல, அக்கா நான் எதுவும் பண்ணல, உன் புருஷன் தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், அவனை திட்டாமல் என்ன திட்டிகிட்டு இருக்கன்னு சொல்ல, என் புருஷனை எப்படி பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும், இந்த ஊர் தலைவரோட பைத்தியக்கார பையன் இருக்கானே அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட போய் வாழ இந்த வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கதவை சாத்திடுறா. இவன் இப்படி பண்ணதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல, நீ அழுதுட்டு இருக்க. அவள் பேக்கெட்ல இருந்து ஹீரோவோட விசிட்டிங் கார்டு விழுந்துருது. அதை பார்த்தோன்னே எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, அவனை பார்க்க தான் போனோன்னு இவன் நேராக ஹீரோ கிட்ட வந்துடுறா. இப்போ இவ ஹீரோ தங்கியிருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்க, ஹீரோ அவளை பார்க்குறான். வீட்டில் போடுற செருப்போடு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் எந்த வேலை வேணாலும் பார்க்குறேன், என்னை கூடவே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் உன்னை வச்சுக்க முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஹீரோ சொல்ல, என்னது கல்யாணம் பண்ணி இவ ஷாக் ஆகிறா. இங்கே பாரு எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு கூட இருக்கா, அவங்க 2 பேருக்கும் கூட இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்கள பார்த்துக்கிட்டா போதும், ஒரு 3 வருஷம் என் கூட இரு, அதுக்கப்புறம் நானே உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் என் தம்பி ஹைஸ்கூல் போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொந்த பார்த்தோன்னே ஹீரோயின் யோசிக்கிறா. இங்க பாரு எனக்கு தேவை ஒரு ஃபேமிலி, அதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, உன்னை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு காரியமும் பண்ண வைக்க மாட்டேன், உனக்கு ஓகேனா சொல்லுன்னு சொல்ல, சாப்பாடு தங்குற இடம் ஃப்ரீயானு இவ கேட்குறா. ஆமாம் எல்லாமே ஃப்ரீ தான் சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்களோட கல்யாண நாளை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா லோக்கல் ரவுடி அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க ஹீரோவோட ஆப்போசிட் கேங்கை சேர்ந்தவனுங்க அவனோட ஆளுங்களை கூட்டிகிட்டு வரானுங்க. அவனை பார்த்தவன, உனக்கு இங்கே என்னடா வேலைன்னு ஹீரோ கேட்க, அட இருப்பா உனக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, அண்ணியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அண்ணி கல்யாண நாள் நல்லபடியாக நடக்க இந்தாங்க ட்ரிங்க்ஸ் இதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோயின் அதை வாங்கிக்கிறா. இப்போ இவ அதை குடிக்கலான்னு போக, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்யூட், அதை குடிக்காத, அதை குடிச்சுனா கண்டிப்பாக நீ மட்டையாயிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. கல்யாண நாள் தானே விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு இவ குடிச்சிட்டு இருக்க. மொட்டை தலையன் அடுத்த லிக்யூடை கொடுக்குறான். அதை பார்த்தோன்னா நம்ம ஆளுக்கு காண்டாயிட்டு, சொல்லிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு லிக்யூட் கொடுத்துட்டு இருக்கேன்னு ஹீரோ அதை எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சிடறான்.
இவன் இப்படி அடிச்சதை பார்த்த உடனே ஹீரோட ஆளுங்க அந்த ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் ஸ்டேஜ்லேயே மயக்கம் போட்டுறான். ஏன்னா அந்த லிக்விட் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்க அவனுங்களை பார்த்தீங்கன்னா, டே மச்சான் இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்றதை மறந்துடாதுன்னு சொல்ல என் பொண்டாட்டி சொல்லாமல் அவளை டச் பண்ண மாட்டேன்னு இவன் பேசிட்டு இருக்க இவனுக்கு பின்னாடி ஹீரோயின் தான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இவள் பார்த்தீங்கன்னா, காலையில் நடந்த சண்டையில் உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, என்கிட்ட ஒரு தைலம் இருக்குது அதை போட்டு உங்களுக்கு உருவி விட்டால் கண்டிப்பாக அந்த வலி உங்களை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு இருக்க இவன் இப்படி சொன்னவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஐயோ என் இடுப்பில் தான் அடிபட்டிருக்கு சரியான வலி அப்படின்னு இவன் இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கா. ஐயோ எங்களுக்கும் இடுப்பு வலிக்குதுன்னு இவனுங்களும் இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கானுங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எல்லாம் வீட்டில் போய் சுடு தண்ணி காய வச்சு ஊற்றிக்கங்கடான்னு சொல்லி அவனுங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு இருக்க இங்கே நடக்கிற எல்லாத்தையும் 2 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் ஹீரோவோட தம்பி, இது ஹீரோவோட அண்ணன் பொண்ணு. இப்போ அவங்க 2 பேரும் இங்கே வந்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலி உனக்கு இன்ட்ரோ கொடுக்கல, இவன் என்னோட தம்பி, அப்புறம் நீனும் என் அண்ணன் பொண்ணு, நாங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம், இவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நீ தான் அவரோட தம்பியா, நீ ஹைஸ்கூல் போகிறதுக்காக தான் அவரை காத்துட்டு இருக்காருன்னு இவ பேசிட்டு இருக்க அவன் ஜூஸை ஹீரோயினோட மூஞ்சில் ஊற்றிட்டு போயிடறான். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, டே குட்டிச்சாதான் நில்றா, எவ்வளோ தைரியம் என்ன என் பொண்டாட்டி மூஞ்சில் ஜூஸை ஊற்றுவேன், உன்னை இப்படிதான் வளர்த்தேரா அப்படின்னு சொல்லி ஹீரோனை அடிக்கிற மாதிரி போக, ஐயோ வேண்டாம் குழந்தைய அடிக்காதீங்கன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சி தடுத்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன பொசுக்குன்னு கட்டி பிடிச்சிட்டான்னு அவன் அமைதியாக நின்றுட்டு இருக்கான். நீ எதுக்கு கவலைப்படாத, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனை கையில் வச்சுக்கோன்னு சொல்ல, இது ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன், எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, அந்த மேனேஜரால் உனக்கு எதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, ஒழுங்காக அதை கையில் வச்சுக்க, எதாவது பிரச்சனைனா கால் பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஃபோனை வாங்கிட்டு வேலைக்கு வந்துடா. இப்போ வேலைக்கு வந்தோன்னா அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, ஏய் கல்யாணம்னவ டக்குன்னு வேலைக்கு வந்துட்டா, புருஷன் கூட ஹனிமூன் போவான்னு பார்த்தா இங்கே வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கா, சரியான பிச்சைக்காரனை தான் கல்யாணம் பண்ணியிருப்பா போல அப்படின்னு சொல்லி இவங்கள பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு வரதட்சணையா எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்க, வரதட்சணை நான் எதுவும் கேட்கலன்னு சொல்கிறான். வரதட்சணை கேட்கலையா, அந்த அளவுக்கு பையன் ஏழையா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவள் ஃபோன் கீழே விழுந்து ஹீரோக்கு கால் போயிடுது. அதை பார்த்தோன்னே இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக அவள் கால் பண்ணிட்டாலான்னு இவன் சந்தோஷமாக அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க இவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுடுறான். இவங்க எல்லாரும் ஹீரோனா காசு பணம் இல்லாதவன புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கேட்டவொடனே ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்க இந்த சைடு இவங்க எல்லாரும் இந்த மேனேஜர் கிட்ட சொல்லிடுறாங்க, இவளுக்கு கல்யாணம் இருக்கு ஆனால் வரதட்சணையா 1 ரூபா கூட பணம் வாங்கலையான்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னா அந்த அலைவில் புள்ளி பண்ணலான்னு வர அந்த இதுக்கே ஹீரோ வரான். இப்போ ஹீரோ வந்து என் பொண்டாட்டியை விட்டு தள்ளி போகிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை பார்த்த உடனே எனக்கு பயம் கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு அந்த சொல்ல ஹீரோ அந்த ஆளை அடிச்சு போட்டுறான். இப்போ அவனை அடிச்சு போட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு அவன் அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு இவகிட்ட தான் வரான். வீட்டிலேருந்து வரும்போது செயின் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு நகை போடாமல் எதுக்கு வேலைக்கு வந்தேன்னு ஹீரோ கோல்டு செயின் வளையல் பிரேஸ்லெட்னு எல்லாத்தையும் தங்கத்தில் எடுத்து விழுக்க மாட்டி விட்டுட்டு இப்போ வேணா பார்த்தீங்கன்னா, இந்தா உன் பேங்க் பாஸ்புக்கை கூட விட்டுட்டு போயிட்ட பாரு, அதில் 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு, உண்மையாகவே இந்த பையன் பணக்காரன் தான் போல அப்படின்னு அவங்க எல்லாரும் வாய் பழந்துட்டு பொறாமையோட அந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு ஹீரோயின் ஹீரோ பண்ண எல்லாத்தையும் நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வீட்டில் உள்ள குட்டி பசங்க கூட விளையாடிட்டு இருக்க ஹீரோ அவளே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்னடா கல்யாண பொண்ணுக்கு வரதட்சணையா காசு கொடுத்துட்ட போலன்னு சொல்ல, அவளுக்காக காசு என்ன உயிரையே கொடுப்பேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா, எனக்கு அண்ணா பின்னா நடிச்சு சாக்கில் கட்டி குப்பையில் போட்டு போயிட்டானுங்க, அப்போ இவ தான் வந்து காப்பாத்தினான், அப்போ மட்டும் இவன் வரலன்னா நான் அன்னைக்கே சேர்த்து போயிருப்பேன், இவளுக்காக வரதட்சணை மட்டும் இல்லை என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க இந்த சைடு போலீஸ்காரங்க போஸ்டர் ஒட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல கொள்ளை அதிகமாக நடந்துட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே இவள் பயந்து போயிட்டு குடுன்னு அவளோட வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டுருக்க. ரேடியோவில் ஒரு நியூஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க, 25 வயசு பையன் தான் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான், அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு சந்தேகமாக இருக்கு, ஒருவேளை ஹீரோ தான் இந்த வேலையை பண்ணியிருப்பானோ, நேற்று வேற எனக்கு நெக்லஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து தங்கத்திலே கொடுத்து விட்டான், அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒன்றும் புரியலன்னு இவள் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஸ்டிக்கை எடுத்துகிட்டு மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டுருக்க. நில்லு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட வேலைமா, அதுலலாம் நீ தலையிடாதன்னு இவன் போக பார்க்க, போது நிப்பாட்டு, உன்னை நம்பி 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, இதுக்காக இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, கொள்ளடிக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ, என் பொண்டாட்டிக்கு நான் எங்கே போகிறேன்னு தெரியணுமா, என் மேலே ரொம்ப கவலைப்படுற போல, சரி நீயே கூடவா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோட ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. எதுக்காக அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொள்ளடிக்கிற குரூப்பை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஒரு டீல் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க எல்லாரும் மீட் பண்ணியிருக்காங்க.
இப்போ ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் அந்த கொள்ளடிக்கிறவங்கள கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்கு. இவன் தப்பான காரியம் எதுவும் பண்ணல, மக்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டு இருக்கான்னு இவ சந்தோஷத்தோட ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. இவ இப்படி கையை பிடிச்சதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மூவி பார்க்க போலான்னு ஹீரோவில் கூட்டிட்டு படம் பார்க்கறதுக்கு வந்துடுறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி படம் பார்த்துட்டு இருக்க அந்த டிவியில் கிஸ் சீன் வருது. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் யாரையும் கிஸ் பண்ணதில்ல, உனக்கு ஓகேனா நம்ம கிஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே மாடியிலேருந்து கீழே குதிச்சா நீயே மாடியிலேருந்து கீழே குதிச்சிருவியா, ஒழுங்கா அமைதியாக உட்காருன்னு இவ சொல்ல. இவ இப்படி சிந்து பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவகிட்ட போயிட்டு ஒரே ஒரு கிஸ் தானே, உன் பெர்மிஷன் இல்லாமல் கிட்ட கூட வர மாட்டேன், உனக்கு ஓகேனா தான் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லி இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு இருக்க. அவனோட ஃபோனு ரிங் ஆகுது. அது பார்த்தோன்னே ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க. ஹீரோ ஃபோன் பேசுறதுக்காக வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கிஸ்ஸை நீ அப்புறமா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அவள் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா இவங்க அக்கா தான். ஆக்சுவலாக அவள் கூட பிறந்த அக்கா கிடையாது, இவளோட கசினா. இப்போ அவளை பார்த்தோன்னா கசின் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவளை தள்ளி விட்டுட்டு ஒரு ஆள் பின்னாடி வரான். யாருன்னு பார்த்தா அந்த ஊர் தலைவர் தான். இந்த ஊர் தலைவரோட பையனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. ஆனால் அந்த ஆள் இவகிட்டே தப்பாக நடக்க பார்த்துருப்பான். இந்த ஆள் இப்படி தப்பாக நடக்க பார்க்க ஹீரோயின் கத்திரிக்கோள் எடுத்து அந்த ஆள் காதில் குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்திருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனா அப்படின்னு இவ கதவை சாத்திட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட முடியை பிடிச்சி எங்கிட்ட ஓட பார்க்குற வந்து தலை அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிள்ளை பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட அக்கா பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்கா, அவளுக்கு உதவி பண்ணாமல். இப்போ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் குட்டி பசங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அவளை விட்டு இல்லைன்னா இங்கே கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொந்த பார்த்தவொடனே ஹீரோயினை குட்டி பசங்களும் வேகமாக ஹீரோ கிட்ட ஓடி வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி இவன் ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு இருக்க. அவள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா அவன் என் வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியவ, அவளை கூட்டு போகிறதுக்காக தான் வந்தேன், ஒழுங்கா அவளை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்ல இந்த ஆளை இப்படி சொன்னவொடனே ஹீரோ அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறான். அவன் என்னோட லீகலான பொண்டாட்டி, அவளை கூட்டிகிட்டு போனேன்னு நினச்சினா அவனை கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல அவ உன்னோட பொண்டாட்டினா கொடுக்க வேண்டிய காசை நீயே கொடுத்துரு, அவள் கல்யாணத்துக்காக அவங்க பேர் 2 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கான், அந்த காசை கொடுத்துட்டேன்னா நான் அமைதியாக போயிடுவேன்னு சொல்ல 2 லட்சமா என்னாலாம் தர முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்போ நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு அந்த ஆள் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா போறியா இல்லை கை காலை உடச்சு போடவான்னு சொல்ல ஐயோ இந்த வயசான ஆளவன் போட்டு அடிக்கிறானே, இந்த நியாயத்தை யாருமே கேட்க மாட்டீங்களான்னு இந்த ஆள் அங்கிட்டு இங்கிட்டு புரண்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா டே அமைதியாக வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து என்ன பாரு, உனக்கு தர வேண்டிய காசை தர்றேன்னு சொல்ல உண்மையா வேணா அந்த கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ 2 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வர அவனோட தம்பி பார்த்தீங்கன்னா உனக்கு மண்டியில் ஏதாவது இருக்கா இல்லையா, இந்த காசை வச்சு தானே இந்த ஃபேக்ட்ரியை வாங்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே இந்த காசெல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்ல டே ஃபேக்ட்ரி வாங்குறதுக்கு காசு நான் மறுபடியும் சம்பாதிச்சுக்கிறேன், நீ அமைதியாக இருன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு தலைவர்கிட்ட கொடுக்குறான். இங்கே பாரு இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது, அவன் முன்னாடி கூட வரக்கூடாதுன்னு சொல்ல அந்த ஆள் சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறான். இப்போவே இப்படி வாங்கிட்டு வந்துட்டு இருக்க இந்த சைடு இன்னொரு கேங்கை தான் காட்டுறாங்க. அந்த லூ சரியான பைத்தியக்காரனா இருக்கான். 2 லட்ச ரூபான்னு சொன்னவன பணத்தை எடுத்து கொடுத்துட்டான்னு சொல்ல அவனை ஏமாத்துறதே இவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு ஹீரோவை பற்றி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோவோட தம்பி பார்த்தீங்கன்னா உனக்காக அண்ணா 2 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொல்ல 2 லட்சம் எதுக்கு கொடுத்தீங்கன்னு இவ கேட்குறா. உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த ஆள்கிட்ட வரதட்சணையாக பணம் வாங்கியிருந்தாங்களா, அதுதான் கொடுத்தேன்னு சொல்ல அட நீங்கள் வேற அந்த ஆள் 2000 தான் கொடுத்தான், உங்களை ஏமாத்தி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சிறந்த பார்த்தோன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அந்த ஆளை மடக்கி பிடிச்சிடறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கொள்ளடிக்கிற குரூப்பும் வந்துடுறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா நீ எந்த அளவுக்கு சண்டை போடுறன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட உடம்பு ஃபுல்லாக காயத்தோட பணத்தை எடுத்துட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ அவன் இப்படி வந்து கிடக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே ஹீரோவை பார்த்துட்டு நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு வச்சுட்டு ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி மருந்து போட்டு விட்டுட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு இருக்கான். சரி எங்கேருந்து இந்த 2 லட்ச ரூபாய் பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஒரு ஆள்கிட்டேருந்து வாங்கினேன்னு ஹீரோ சொல்கிறான்.
கேட்குறான். பேங்க்ல இருந்து கொள்ளடிச்சான்னு கேட்க, என்னை பார்த்தா என்ன உனக்கு ரவுடி மாதிரி இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்ட பையெல்லாம் கிடையாது, நல்ல பையன் தான். எனக்கு பணம் கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க தான் கொடுத்தாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுகிற எல்லாத்தையும் அவங்க தம்பி கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோவும் அவனோட தம்பியும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, இந்த காசை நீ அப்பா கிட்ட தானே வாங்கின, எப்படி அவர்கிட்ட கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்க போக அவங்க அப்பா ஜாடி எடுத்து ஹீரோவை அடிக்கிற மாதிரி வந்திருப்பாரு. நானும் உங்கள் அம்மாவை டைவர்ஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் இதுக்காக என்கிட்ட வந்து காசு கேட்டுட்டு இருக்கேன்னு அவங்க அப்பா கோவப்பட்டுட்டு ஹீரோவை அடிக்கிற மாதிரி வர, அப்பா அவங்கள கெஞ்சி கேட்குறேன், இந்த பணத்தை கடனை மட்டும் கொடுங்க, என் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக தான் கேட்குறேன், எப்படியாவது திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடி முட்டிக்கால் போட்டு கெஞ்சிருப்பான். அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நாளைக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக அப்பாவை பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அப்பாவோட வீடை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துடுறான். எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க அந்த இடத்துல அவங்க அப்பாவோட ரெண்டாவது பொண்டாட்டி அவங்க பொண்ணுன்னு இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை தேடி வந்தேன்னு சொல்ல, அந்த ஆளோட ரெண்டாவது குட்டி பையனா நீ அப்படின்னு சொல்லி கேட்க இன்னும் ஆமான்னு சொல்கிறான். அவங்க அப்பாவை தேடி தான் நானும் போயிட்டுருக்கேன், வா போகலான்னு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உன் தம்பி தேடி ஸ்கூலுக்கு வந்தேன், ஆனால் அவனை ஸ்கூலில் காணுன்னு சொல்கிறாங்க, எங்கே போனான்னு தெரியலன்னு இவ ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. அவங்க சித்தி தம்பியை கூப்பிட்டு வராங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா பிள்ளையை விட்டு தள்ளிப்போ, எங்கள் வீட்டு பிள்ளை எதுக்கு நீ கூப்பிட்டு போகிற, கடத்த பார்க்குறியான்னு சொல்லி ஹீரோயின் காப்பாற்ற, என்ன பார்த்தீங்கன்னா என்னை விடுங்க, நான் என்னோட அப்பாவை தேடி இவங்க கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராரு. அவரை பார்த்த உடனே இவன் வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, அப்பா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறப்பான்னு அழுதுட்டு இருக்க. இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுகிறத பார்த்த உடனே அவரோட பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு போக, இவரை பின்னாடியே போகலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் பிள்ளையோட பொண்டாட்டி தானே நீ, இங்கே பாருமா, நான் உங்கள் அம்மாவை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவள் செத்து போயிட்டா, எனக்குன்னு தனி வாழ்க்கை இருக்குது, என்னை நிம்மதியாக வாழ விட்டால் தானே நல்லாயிருக்கும், இப்படி போட்டு டார்ச்சர் பண்ண நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல, அவங்கக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு போகிறேன்னு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனோட புக்கை எடுத்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அவனை கூட்டிகிட்டு போக, அவர் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் அவங்க அப்பாவை மிஸ் பண்ண மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான். அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா தெருலைட்டை சரி பண்ணிட்டு இருக்காரு. அது பார்த்தோன்னே இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, இல்லை அவனை இந்த வழியாக தானே ஸ்கூலுக்கு கூட்டு போகிறேன், இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருக்குது, நைட்டில் இப்படி வர்றது சேஃபான விஷயம் கிடையாது, அதுக்காக தான் இந்த தெருலைட் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அவங்க பிள்ளையோட பாதுகாப்புக்காக தானே இப்படிலாம் பண்ணுறீங்க, அவன் மேலே உள்ள பாசத்தை இப்படி காட்டாம அவன்கிட்டே காட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. என் வீட்டுக்கு புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவங்களுக்கு வீட்டோட பெரியவங்க இந்த மாதிரி கார்டில் பணம் வச்சு கொடுப்பாங்க, உனக்கு என்னோட கல்யாண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்க இவ்வளோ சந்தோஷமாக வாங்கிக்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு தம்பியை ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரே லைட் ஆயிடுது. அது பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் உங்கள் அப்பா தான் உனக்கு சரி பண்ணி கொடுத்தாரு, ஏன்னா இது நம்மளோட வீடு, வீட்டுக்கு வர வழி ஃபுல்லாக இருட்டாக இருக்குல்ல, அதனால தான் அவர் சரி பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கதை ஹீரோ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்போ நைட்டு ஹீரோவும் அவனோட தம்பியும் ஒன்றா படுத்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, அண்ணா அண்ணியை பார்க்கும்போது நம்மளோட அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு, நான் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவுடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளோட ரூமில் உட்காந்துட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா, அதே எனக்கு ஒரு டவுட்டு, நீங்களே மாமாவும் ஒரே ரூமில் தானே இருக்கணும், ஏன் 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கீங்க, இன்னைக்கு நான் டிவியில் ஒரு விஷயம் பார்த்தேன், கல்யாணம் 2 பேரும் ஒரே ரூமில் ஒரே பெட்டில் தான் படுக்கணும், ஆனால் நீங்கள் 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்கீங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் டிவியே நீ பார்க்கக்கூடாது, என்ன பண்ணணும்னு அத்தைக்கு தெரியும், நீ அத்தை கூட தான் இருக்கணும், அமைதியாக படுன்னு சொல்லி ஹீரோயின் குட்டி பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்க, ஐயோ எனக்கு வேண்டாங்கன்னு இவ சொல்ல, எல்லாம் வச்சுக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதுக்காக இதெல்லாம்னு இவ கேட்குறா. கல்யாணம் ஆனதுலேருந்து நான் உனக்கு எதுவுமே வாங்கி தரல, அதுக்காக தான் இதை வச்சுக்க, என்னோட பொண்டாட்டினா பார்க்க கொஞ்சம் கெத்தாக இருக்க வேணாமா, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, இதெல்லாம் வாங்க ஏது காசுன்னு இவ கேட்குறா. காசை பற்றி கவலைப்படாத, சூதாட்டம் விளையாண்டு ஜெயிச்சு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், இதுக்கப்புறமா நிறைய பொருள் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுப்பேன், அதை பற்றிலாம் நீ கவலைப்படக்கூடாது, ஏரியா ரவுடியோட பொண்டாட்டினா சும்மாவா, பார்க்குறதுக்கு சும்மா கெத்தாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொல்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே பாரு, காசை தப்பான வழியில் மட்டும் சம்பாதிக்காதுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டிக்காக இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்,
இருக்கேன். என் பொண்டாட்டி எனக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, என்ன ரிவார்ட் வேணும்னு இவ கேட்குறா. லாஸ்ட் டைம் கூட பாதியிலே நின்று போச்சே, அந்த ரிவார்டை கொடுத்தா நல்லா இருக்கும்னு இவன் வெக்கப்பட்டுட்டே சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவோட கன்னத்தில் கிஸ் பண்ண, இவன் இப்படி கிஸ் பண்ணதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர வெக்கம் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டு இந்த இடத்த விட்டு போனவன் மறுபடியும் திரும்ப வந்து ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ இந்த சைடு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்க அவளை ஹீரோவோட எதிரிங்க கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ இவளை கடத்திட்டு வந்து அவள் கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கே ஹீரோவும் வந்துடுறான். இதுக்காக என் பொண்டாட்டியை கடத்தின, என் பொண்டாட்டியை கடத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க, அட இல்லைப்பா, நீ லாஸ்ட் டைம் சுதாட்ட விளையாண்டு அந்த காசு வச்சு தான் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்ததா கேள்விப்பட்டேன். மறுபடியும் விளையாடுறதுக்காக தான் ஒன்று கூப்பிட்டேன். வா நீ நானே கேம் விளையாடலாம். ஒருவேளை இந்த கேமில் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்க, ஓ பொண்டாட்டி போட்டிருக்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டணும். கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வான்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி அவன் கூட விளையாடுன்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னோன்னே ஹீரோ அவன் கூட கேம் விளையாடிட்டு இருக்க ஹீரோ தோத்து போயிடுறான். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அவளோட கோட்டை கழட்டிட்டு இருக்க, சரிவா அடுத்த ரவுண்டு விளையாடலான்னா அடுத்த ரவுண்டு விளையாட அதுலேயும் தோத்து போயிடுறான். இப்போ ஹீரோயின் அவளோட சட்டையை கழட்டிட்டு இருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உள்ள எதுவும் கிடையாது தோத்துறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சீரியஸாக அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஹீரோ அடுத்த கேமில் வின் பண்ணிடுறான். அதை பார்த்தவொடனே ஹீரோயின் அவளோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்டு ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன சாரானா அடுத்த தடவை என் புருஷன் ஜெயிச்சானா அவனோட கடையை கொடுக்கணும் ஓகேவான்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவன் எப்படி சொன்னவன அடுத்த கேம் 2 பேரும் விளையாட ஆரம்பிக்க பார்த்தா அவன் உண்மையாகவே தோற்று போயிடுறான். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கடையோட சாவியை வாங்கிக்கிறான். எப்படியோப்பா என் பொண்டாட்டியை கடத்தி எனக்கு நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூட்டிகிட்டு ஜாலியாக அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இவனு பார்த்தீங்கன்னா உன்னை பழி வாங்காமல் விட மாட்டோண்டா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இந்த புது கடைக்கு தான் வந்திருக்காங்க. டே என் பொண்டாட்டி நம்ம ஃபினான்ஷியல் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டா, இந்த கடை இனிமேல் நமக்கு தான் சொந்தம், இந்த கடையில் தான் நம்ம எல்லாரும் வேலை பார்க்க போகிறோன்னு சொல்லி அவனோட ஆளுங்க எல்லாரையும் இந்த கடையில் வேலை பார்க்க சொல்ல அவனுங்களும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. இப்போ ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் ஒன்றா சேர்ந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன வேலையை கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எங்கள் அண்ணன் ரிலீஸ் ஆகுறான், அவனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயத்த நான் மறந்து போயிட்டு பாருன்னு அவன் சொல்ல உங்கள் அண்ணன் நான் இவன் கேட்குறான். ஆமாம் நீனுவோட அப்பா அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறான்னு சொல்ல என்னாச்சு அவர் ஏன் ஜெயிலுக்கு போனார்னு இவ கேட்டுட்டு இருக்க. எதிரிங்க என்னை அடிச்சு போட்டாங்க, அப்போ எங்கள் அண்ணன் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தான், ஆனால் எதிர்ச்சியாக போதைப்பொருள் கேஸில் மாட்டிக்கிட்டான், அதனால அவனுக்கு பெயில் கூட கிடைக்கல, அவனை ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. இவன் அரெஸ்ட் ஆன விஷயம் தெரிஞ்சவனா அவனோட பொண்டாட்டி நீனும் என்கிட்ட கொடுத்துட்டு அவளை விட்டு ஓடி போயிட்டா. எங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போகும்போது நீனும் பத்திரமா பார்த்துக்குவேன்னு வாக்கு கொடுத்துட்டு இருந்தேன், அதனால தான் நீனும் என் கூட இருக்கா. இப்போ அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நிம்மதியாக வாழ்வோம். என் அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ ஹீரோ சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க அண்ணன் ரிலீஸ் ஆகுறனால தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அண்ணனை கூப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்கா. அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா என் பொண்ணை ஃபஸ்ட்டு பார்த்தாகணும்னு சொல்ல வா வா நீ ரிலீஸ் ஆகினதுக்கு ரிலீஸ் பார்ட்டி வைக்க போகிறேன் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. குழந்தை அவனை பார்த்த உடனே பயப்படுது. அது பார்த்தவொடனே அவனை பார்த்தீங்கன்னா நான் அவனோட சொந்த அப்பா அம்மா என்கிட்ட வான்னு சொல்ல குட்டி பாப்பா வராமல் ஹீரோயின் கிட்ட வந்துடுது. அதை பார்த்தவொடனே அவனை பார்த்தீங்கன்னா என்கிட்ட வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருக்க. டே அண்ணா அவளை கொஞ்சம் டைம் கூட அவள் கண்டிப்பாக அவங்ககிட்ட வருவான்னு இவங்க 2 பேரும் அவங்க அண்ணனை சமாதானப்படுத்திட்டு இருக்க. குட்டி பாப்பா பயந்து பயந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீனும் பார்த்தீங்கன்னா இவன் கூட தான் பேசிகிட்டு இருக்கு. எனக்கு என் அப்பா கூட போகிறதுக்கு விருப்பமே இல்லை, என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கிள் இருக்கும்போது நீ எதுக்குமா கவலைப்படுறேன்னு இவன் சொல்கிறான். எனது நீ என்னோட அங்கிளா, என்னை விட 2.5 வயசு தான் பெரியவன், என்னோட அங்கிள்னு சொல்லிட்டு தெரியற, ஒழுங்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத, நம்ம குடும்பத்தை விட்டு உன்னை யாரும் பிரித்து கூட்டிகிட்டு போக முடியாது, நான் தான் இருக்கேலாம் அப்படின்னு சொல்லி அவன் குட்டி பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரையும் தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவ கூட உட்காந்துட்டு இருக்க. நீனும் ரொம்ப மிஸ் பண்ணுறதானே, அது மறைக்கணும்னு தானே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னதான் இருந்தாலும் அவளோட அப்பா அவனை கூட்டு போகிறது தான் நல்லது, அப்போ தான் அவங்க 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நீனு போனதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல, ஓகேன்னு சொல்ல நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம குழந்தைங்கள வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. போட பொறுக்கி எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்பு தானேன்னு இவ ஹீரோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இந்த சைடு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நீனுவோட அப்பா தான். இப்போ அந்த ஃபோன் கால் வந்த உடனே 2 பேரும் வீட்டுக்கு வந்துட. அவரை பார்த்தீங்கன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன், பால் பவுடர் தான் கலக்கி கொடுத்தேன், எப்படி தான் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி வேணா விடு, அவள்
இதே இடத்துல 2 நாள் இருந்துட்டு போட்டுன்னு சொல்ல, இல்லை வேண்டாங்க, அவள் எங்கே இருந்தானா நம்ம கூட இருக்கிற பழக்கம் தான் அவளுக்கு வரும். அவங்க அப்பா கூட போனால் தான் அவளுக்கு அவங்க அப்பா மேலே பாசம் வரும். நீங்கள் என்ன பால் பவுடர் கொடுத்தீங்கன்னு இவ கேட்க, அவர் பால் பவுடரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. பார்த்தா அந்த பால் பவுடர் கருப்பு கலரில் இருக்குது. ஏன் பவுடர் கருப்பு கலரில் இருக்குது, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்க, அதை பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆகிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட தம்பியை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். பால் பவுடர் எப்படி மாறினுச்சுன்னு கேட்க, நான் தான் ஆத்து மண்ணை கலந்து வச்சேன்னு அவன் சொல்கிறான். அவன் அப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோவனை அடிக்கலான்னு போக, குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா போது நிப்பாட்டுங்க, நீங்கள் 2 பேரும் என்னை வீட்டை விட்டு வெளியே தரத்த பார்க்குறீங்க. அவன் மட்டும்தான் எனக்கு உதவி பண்ணுறான், அதனால அவனை எதுவும் திட்டாதீங்க, அவன் நான் சொல்லி தான் எனக்கு உதவி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. குட்டி பாப்பா இப்படி சொன்னோடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா, அவர் உன் மேலே உயிரே வச்சிருக்காருன்னு சொல்ல, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, அவர் கூட நான் போக மாட்டேன்னு குட்டி பாப்பா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா, அண்ணா கொஞ்சம் டைம் கூட சரியாயிருவான்னு சொல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இதே வீட்டில் தங்கலாம்ல, நீங்களும் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அவள் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுக்குவான்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, டேய் தம்பி வாடா அவங்ககிட்ட தனியாக பேசணுன்னு அவனோட தம்பியையும் நினைவையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அண்ணா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரு, எதனால இவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த விஷயத்தை பற்றி வேற யாருக்கிட்டே என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்ல, ஏன்னா அவனோட உயிரை காப்பாற்றினதே நீ தானேன்னு சொல்ல, என்னது அவரோட உயிரை நான் காப்பாற்றினேனா அப்படின்னு இவ ஷாக் ஆகிட்டு கேட்குறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கு வாங்கி வச்சுட்டு இருக்க. என்னடா ஓ பொண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியான்னு இவனுங்க கேட்க, நாங்களே இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ப்ரப்போஸ் பண்ணால் என்ன தப்புன்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோட அண்ணன் தான் ஞாபகம் வருது, அவன் உயிரை காப்பாற்றினதே நீ தான், அப்பையில் என்ன அவன் உன்னை காதலிச்சிட்டு இருக்கான்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் வேலை பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ ஒரு பையன் கூப்பிட்றான். இப்போ இந்த பையன் கூப்பிட்டவன இவன் திரும்பலான்னு பார்க்க, கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போக அந்த பையன் பிடிச்சிடறான். இப்போ இந்த பையன் இப்படி பிடிச்சதை பார்த்தவன அங்கே வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, ஏய் பாத்தியா வீட்டில் இருக்க புருஷன் பார்த்ததுன்னு இங்கே கூட புருஷனை தேடி தான் வந்திருக்கான்னு இவளுங்க எல்லாரும் ஹீரோனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. போது வாய முடுங்க, நான் கீழே விழுற மாதிரி போனேன், அவன் என்னை பிடிச்சான், அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு தெரியும், எல்லாமே இப்படி ஒன்றும் இல்லாமல் தான் ஆரம்பிக்குதுன்னு பேசிகிட்டு இருக்க. அந்த இதுக்கு மேனேஜர் தான் வராரு. அவர் என்னை விட பெரிய பொசிஷனில் இருக்காரு, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா எல்லாரும் வைக்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு அவன் சொல்ல, அவங்களும் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கேன்னு கேட்க, நல்லா தான் இருக்கேன், ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததே உனக்காக தான், ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட்லாமான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றா படிச்சுட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் போகிறான். 2 பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, நம்ம 2 பேரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒன்றா பாஸ் பண்ணி ஒரே யூனிவர்சிட்டிக்கு போகலான்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவன் ரிப்ளை பண்ணாமே வந்திருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் டின்னரை தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே மாறிட்ட, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு கேட்டதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போயிட்டேன், இவ்வளோ நாள் நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, உன்னோட காண்டாக்ட் டீட்டெயில் வீட்டு அட்ரஸே கஷ்டப்பட்டு தான் நான் கண்டுபிடிச்சேன், என்னாச்சு நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எங்க பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் 2 பேரும் ஃபேக்கான கல்யாணம் தான் பண்ணியிருக்கோன்னு இவங்களோட கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்க. இவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா ஹீரோ தான். இப்போ ஹீரோ அவனுக்கு ஒரு அடியை போட்டுட்டு உள்ள வந்து பார்க்க இவதான் இருக்கா. ஏண்டி உனக்காக நான் சாப்பிடாம வீட்டில் காத்துட்டு இருந்தா நீ இவன் கூட ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியான்னு சொல்ல, அவன் என்னோட கிளாஸ்மேட், சும்மா தான் சாப்பிட்டுட்டு இருந்தா லூசு மாதிரி பண்ணாதுன்னு சொல்ல, ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, டே வாடா இன்னைக்கு வெளியே கூட்டு போய் உனக்கு கும்ம போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியாக விட்றா, அவன் கூட சண்டை போடாத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோ கோவத்தில் அங்கே உள்ள பன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்தவன அவனை பார்த்தீங்கன்னா பொறுமையாக சாப்பிட அடிச்சுக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. உன் வேலையை பார்த்துட்டு போடா, எனக்கு தெரியும், பொண்டாட்டி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்ட அவளோட வீட்டுக்கு வர. ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ இவளுக்காக ஒரு ரிங்கு வாங்கி வச்சிருந்தா இல்லையா, அந்த ரிங்கை கையில் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கான். இவன் பொண்டாட்டி அவனும் ஸ்கூல் படிக்கும்போது காதலிச்சாங்களா, ஆனால் என் பொண்டாட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் விட்டுட்டா, குடும்ப சூழ்நிலையால் அவன் எழுதி பாஸ் பண்ணி போயிட்டான். இப்போ என் பொண்டாட்டிக்காக தான் திரும்ப வந்திருக்கானான்னு இவன் ஓன அழுதுட்டு இருக்க. ஏண்டா இப்படி அழுகிறதுக்கு பதிலாக உன் மனசில் உள்ள காதலை வைக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அதை சொல்லாமல் இப்படி லேட் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசுகிறத குட்டி பசங்க பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க காதல் பிரச்சனையில் நம்மளை டீலில் விட்டுருவாங்க போல. உடனே அத்தையை வீட்டுக்கு வர வச்சாகணும்னு இப்போ அவன் நீனுவை விட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி, ஆண்டி நீங்கள் என்னை பார்க்க வாங்க ஆண்டி, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு ஓனும் அழுதுட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அவன் வீட்டுக்கு வந்தவன அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா, டே அவகிட்ட பேசுகிறா அப்படின்ற மாதிரி சிக்னலை காட்ட, இங்கே இதுக்காகடி வந்த, அவன் கூடவே போக வேண்டியதானேன்னு சொல்ல, நான் ஒன்றும் உனக்காகலாம் வரல நீனுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, அண்ணா போதும் நிப்பாட்டு, அண்ணி வாங்க உள்ள போல
போகலாம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. டே அவளை விட்றா, அவளை இதுக்கு உள்ளே கூட்டு போகிறேன், அவளுக்கு வேணும்னா அவன் கூடவே போகட்டும்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ வாயில் வச்சிருந்த சிகரெட்டை தூக்கி கீழே போட்டு போக அதை பார்த்த உடனே இவங்க 3 பேர் தலையில் கையை வச்சுட்டு இருக்காங்க. போய் இந்த கிறுக்கனுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தோமே நம்மளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் அப்செட்டாக இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவன் கூட தான் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பற்றி தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அவனை எப்போ தான் நீ டைவர்ஸ் பண்ணுவேன்னு இவன் கேட்குறான். அவனோட தம்பி ஹைஸ்கூல் போனவனை தான் டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க பாரு, அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க அவனுக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்ல. ஆனால் இப்போதைக்கு நான் டைவர்ஸை பற்றி யோசிக்கலன்னு இவன் பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் புருஷனுக்கு புது காதல் கிடச்சிருச்சு போல, போய் இவன் வீட்டில் பாருன்னு சொல்ல இவ வேகமாக அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஒழுங்கா இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னை விட்றா, நான் வரமாட்டேன்னா அந்த பொண்ணு மறண்டு பிடிச்சிட்டு இருக்க. இப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட்டை வாயில் பற்ற வச்சுக்கிட்டு உனக்கு என்னதான் வேணும், உசுரை வாங்கிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ, சொந்த பொண்ணையே பார்த்துக்காம ஓடி போனவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு, என் பொண்ணை விட்டுட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கும், போக போக அந்த காரணத்தை நீயே புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ வாயில் வச்சிருந்த சிகரெட்டை வாங்கி அவ சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் தூரமாக இருந்து பார்த்துடுறான். இப்போ அதை பார்த்தவொன்னே பொறுக்கி பையில எனக்கே துரோகம் பண்ணுறியாடான்னு அவ கோச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்க. ஏண்டா அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ஏன் என்ன காதலிக்க போறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல. டே அவள் உன்னை பார்த்து பொறாமப்படுறாடா, நான் உன் கூட பேசிட்டு இருந்தேன்ல, அதை பார்த்து அவன் பொறாமப்பட்டுட்டு போறான், பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படின்னா என் பொண்டாட்டி மனசில் நான் இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் கிட்ட ஹீரோவோட அண்ணன் தான் வந்து பேசிட்டு இருக்கான். எங்க பாருமா, நீ அவங்க 2 பேரையும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா, அவன் வேற யாரும் கிடையாது, என்னோட பொண்டாட்டி தான். எங்களோட கல்யாண ஃபோட்டோவை நீயே பாருனா, அவன் ஃபோட்டோவை காமிச்சிட்டு என்ன சொல்கிறானா, நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், என் தம்பியா அவனு சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஏன்னா அவன் என்னோட சொந்த அத்தை பொண்ணு தான், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் ஜெயிலுக்கு போன விஷயம் தெரிஞ்சவொடனே என்னை விட்டு ஓடி போயிட்டா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அதை போய் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காதுன்னு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருனா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறீங்க, அந்த காதலை வெளியே சொல்லாமல் இதுக்காக உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு வெளியே சொன்னதான் பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்று அவனை காதலிக்கலன்னு இவ சொல்கிறா. நீ என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசில் உள்ள காதல் உன் கண்ணிலே தெரியுது, எது பண்ணாலும் யோசிச்சு முடிவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு உங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அந்த ஃபேக்ட்ரியோட ஆளுங்க உங்கள் 2 பேரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நேற்று நீங்கள் 2 பேரும் தான் நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்க, ஃபேக்ட்ரியில் உள்ள முக்கியமான பொருள் காணாமல் போயிடுச்சு, அதோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா, அந்த பொருள் எங்கே இருக்குது, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஏற்றுக்கலன்னா அவங்க 2 பேரும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோன்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு, எனக்கு இந்த பொருளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க பாரு, நீ ஒரு சாதாரண எம்ப்ளாய், என் மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, ஆனால் ஒன்று தான் எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவன் இப்படி பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, இதில் நான் என்னோட பேரை எழுத மாட்டேன், உன்னோட பேரை தான் எழுதுவேன், ஏன்னா அது எல்லாத்துக்கும் நீந்தா பொறுப்புன்னு சொல்ல. மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க, நானும் உன் கூட தானே வேலை பார்த்துட்டு இருந்தேன், எப்படி அந்த பொருள் திருடு போக நான் காரணமாக இருப்பேன்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அங்கே வந்திருக்க போலீஸ்காரங்க ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க, ஏன்னா அந்த போலீஸ்காருக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியும். இப்போ அவர் இப்படி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்க அப்பாவை பார்க்க தான் வரான், ஏன்னா அந்த ஃபேக்ட்ரியே ஹீரோவோட அப்பாவோட தான். இப்போ அவன் உள்ளே வந்துட்டு இருக்க. அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வராத வெளியே நில்லுது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ கூட தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்க பாருங்க, அவன் மேலே திருட்டு பள்ளி வந்திருக்கு, என் பொண்டாட்டி கண்டிப்பாக அப்படிலாம் பண்ண மாட்டா, இது அவள் மான மரியாதையோட பிரச்சனை, தயவு செஞ்சு அப்பாவை பார்க்க விடுங்க, அவரோட உதவி கண்டிப்பாக தேவைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போனா உனக்கும் உன் தம்பிக்கும் உங்கள் அப்பா சொத்துல எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சைன் போட்டு கொடுங்க தானே. அவங்க அம்மா டாக்குமெண்ட்டை நீட்டிட்டு இருக்க. ஹீரோவும் சைன் போடலான்னு போகிறான், ஆனால் அவனுக்கு அவனோட தம்பி ஞாபகம் தான் வருது. அதை பார்த்தவொடனே இவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்க. உன் பொண்டாட்டி வேணா இதில் சைன் பண்ணுன்னு சொல்ல ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் சைன் பண்ணிடுறான். இப்போ வந்து எங்கள் அப்பாவை பார்க்க விடுங்க, இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி பார்க்க விடுறேன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்க. இப்போ அந்த சைடு கட் பண்ணால் ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ்வளோ போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் இவளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பசங்களை மட்டும்தான் செடியூஸ் பண்ணுவான்னு நினச்சோம், திருட்டு வேலையை பாப்பாலன்னு இவ்வளோ பற்றி பேசிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராரு. இப்போ அவங்க அப்பா வந்து, அந்த பொண்ணு திருடி இருக்குன்னு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா, அவள் யாருன்னு தெரியுமா, என் பையனோட பொண்ணு என்னோட மருமக, என் மருமக எப்படி என் ஃபேக்ட்ரியில் திருடுவான்னு சொல்ல எனது மருமகளான்னு அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு, மன்னிச்சிருமா, நாங்கள் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காத, நம்ம பொண்ணு போய் நம்ம ஃபேக்ட்ரியில் திருடுவாளா அப்படின்னு அவங்க எல்லாம் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போக இந்த சைடு வந்த போலீஸ்காரங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்து கெத்தா நின்றுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவன் வேகமாக ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ ஹீரோயின் இப்படி கட்டி பிடிச்சவொன்னே ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான்.
அவங்க அப்பா கிட்ட உதவி கேட்க போயிருக்கப்ப கண்ணா பின்னான்னு உங்கள் அப்பா திட்டியிருப்பாரு. உங்கள் அம்மா செத்ததுக்கப்புறம் கூட என் உயிரை வாங்குறீங்கடா 2 பேரும், என்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாருங்க, உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது என்னோட தப்பு கிடையாது. ஒருவேளை நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு தொல்லையாக இருந்துச்சுன்னா உங்கள் கையாலே குத்தி கொன்றுங்க. ஆனால் என் பொண்டாட்டியை மட்டும் காப்பாற்றுங்க, அவன் மேலே எந்த தப்பு கிடையாது, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பான். இவன் இப்படி கெஞ்சினதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவும் மனசு மாதிரி இவனுக்கு உதவி பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் தான் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எதுக்காக பண்ணேன், நான் உயிரை காப்பாற்றினன்றதுக்காக பண்ணியான்னு கேட்க, அப்படின்னு சொல்ல முடியாது, எனக்கு உன்னை அப்பையிலேருந்தே ரொம்ப பிடிக்கும், நான் அவனை காதலிக்கிறேன், அதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவன் ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண உனக்கு ஓகேவான்னு ஹீரோ கேட்குறான். இவன் இப்படி கேட்டோன்னா அவளும் ஓகேன்னு சொல்ல, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்போ அவளை பாத்ரூம்க்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்த்து நேற்று நைட்டு நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருக்குன்னு முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பசிக்குள்ள, உனக்காக தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், இந்த சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்க, சாப்பாடெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. எந்த கேள்வி கேட்க போற, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. இவனு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, என் மனசில் இப்போவும் நீ தான் இருக்க, எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்ல, ஆனால் என் மனசில் நீ கிடையாது, நான் எப்போவும் என் புருஷனை மட்டும்தான் காதலிக்கிறேன், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ கூட தான் வெளியே நின்றுட்டுருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அழகாக பனி பெஞ்சிட்டு இருக்க இடத்துல இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ இந்த ப்ரப்போஸலை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணுறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் சந்தோஷமான நாள் தெரியுமா, அதை நான் என்ஜாய் பண்ண போறேன்னு இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், என்னை விட்டுட்டு எங்கடா ஆடுறேன்னு இவ்வளோ ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்போ அவங்க இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கத ஹீரோவோட தம்பி பார்த்தோன்னே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை யாரோட எங்கே வர சொன்னதுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கேன். அப்பா கால் பண்ணாரு, நாளைக்கு நம்ம எல்லாரையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணாரு, போலான்னு இவன் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் உங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க அப்பாவோட வீட்டுக்கு டின்னருக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா எதுக்காக நீ அவர் அப்பான்னு கூப்பிடுற, உனக்கு மாமா தானே வேணும், அப்படியே கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு என்ன, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படி தான் நடத்துவீங்களான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. பொண்ணுட்டே அமைதியாக இருனா அவங்க அப்பா அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட இந்தா இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லி விளையாட்டு பொருள் கொடுக்க, அவகிட்ட இதெல்லாம் கொடுக்காத, அவளுக்கு ஆட்டிசம் இருக்கு, அவள் யாரு கூட பேச மாட்டான், எதுவும் வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. இதை உனக்காக ரெடி பண்ணது உன்னோட அண்ணன் தான், வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க. நான் எப்போ ரெடி பண்ணேன்னு இவ சொல்ல, கம்முனிடுறான்னு ஹீரோ அவனுக்கு ஒரு உதவி போடுறான். இப்போ ஹீரோயின் இப்படி கொடுத்தவனா அந்த பொண்ணு அதை வாங்கிக்கிறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா டே அதை எப்படி விளையாடுறதுன்னு தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிக் கொடுக்குறான். இதை இப்படி திருப்பணும், இதை இப்படி திருப்பணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் தள்ளுறா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பசிலை சரி பண்ணி கொடுக்க, அண்ணா உண்மையாகவே நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறா. இவ பேசினதை பார்த்தோன்னா அவங்க அம்மா அழுகவே ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அந்த குழந்தை இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே பேசினது கிடையாது. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா என்னால் நம்பவே முடியலன்னு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த டின்னர் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட மோசமாக நடந்துட்டு இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரே வயசு தான், ஆனால் என் பொண்ணுக்கு வயசு ரொம்ப கம்மி, ஒரு நாள் நானும் என் புருஷனும் இல்லாமல் போயிட்டா அவளுக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்ல, எதை பற்றி கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அந்த டின்னர் பார்ட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி என் கூட இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்குது, இதை விட என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை கிஸ் பண்ணுற மாதிரி போக, நான் இங்கே ஒருத்தன் இருக்கேன்றதையே மறந்துட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, அவனை பற்றி நீ கவலைப்படாத செல்லன்னு ஹீரோ அவங்க தம்பியோட தலையை அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரே சவுண்டாக இருக்குன்னு தூரமாக பார்த்துட்டு இருக்க. தூரத்தில் இந்த ரவுடி பையன் தான் இருக்கான். இப்போ அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சீடியெல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவன் இந்த சீடியெல்லாம் விற்று தான் பணக்காரன் ஆகிட்டு இருக்கான். அவன் மொத்த சீடியையும் ஆட்டியை போட்டதுனால தான் நம்ம கடை ஓட மாட்டேங்குதுன்னு சொல்ல, அந்த கடையே அவனோட தானே, சீடியை மட்டும் எப்படி விட்டு வைப்போம், அவங்ககிட்ட இதை மொத்தமாக தூக்கிட வேண்டியதானே. ஹீரோ அங்கிட்ட இங்கிட்டு சட்டையை தூக்கிட்டு இருக்க. ஏய் நீ சண்டைக்கு போறியா, அதெல்லாம் சண்டை போடாதடன்னு இவ சொல்ல, சண்டைக்கெல்லாம் போகலாமா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அவன்கிட்ட உள்ளதை நம்ம ஆட்டியை போட்டு வந்துடலான்னு இவங்க 2 பேரும் அவன்கிட்ட உள்ள சீடியை ஆட்டி போடுறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த ரவுடியை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கடைக்கு வந்து அவனை மிரட்டிட்டு இருக்கான். இங்கே பாருடா, ஒழுங்கா அந்த கடையை என்கிட்ட கொடுத்துடாதான் உனக்கு நல்லது,
இல்லைன்னா கண்டிப்பாக உன்னையும் உன் கடையே சும்மா விட மாட்டேன், அடிச்சு நொறுக்கிடுவேன்னு சொல்ல, இங்கே பாரு எதுக்காக என்ன தொலை பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஒழுங்கா என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்க. ஈவினிங் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளே யோசிச்சு முடிவு பண்ணு, இல்லைனா உன் கடை உனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு போக, அதை பார்த்த உனக்கு ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க, அவன் நம்ம கடையை அடிச்சு உடைக்கிறதுனா உடைக்கட்டும். அவன் நம்மளோட கடையை அடிச்சு உடைக்க வர்றான்னா எல்லா ஆளுங்களே கூட்டிகிட்டு தான் வருவான். அப்படின்னா அவனோட கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி அவன் கடையில் உள்ள சீடி எல்லாம் நம்ம ஆட்டையை போட்டுடலாம். அந்த சீடியை விற்றோன்னா நம்ம கடையை சரி பண்ணுறதுக்கான காசு நமக்கு கிடச்சிரும். எப்படி என்னோட ஐடியான்னு கேட்க, இவனும் சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட் இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கடையை அடிச்சு உடைக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டு வந்துட்டு இருக்க, இவன் இங்கிட்டு வந்த நேரமாக பார்த்து இவங்க எல்லாரும் அவன் கடைக்குள்ள புந்து சீடி ஆட்டையை போட்டுடுறானுங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த சீடி டிவிடி எல்லாத்தையும் 30% விற்றா கூட நம்மளோட கடையை ரினோவேஷன் பண்ண முடியும். அவனுங்க அடிச்சு உடைக்கிறதுனா தாராளமாக ஓடிக்கிட்டு இவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, இந்த சைடு உங்க நினைச்ச மாதிரியே ஹீரோவோட கடையை அடிச்சு நொறுக்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி அவங்களோட கடையை புதுசா ரினோவேட் பண்றாங்க. அவங்க அடிச்ச பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புது பொருளா மாத்தி கடை பாக்குறதுக்கே புதுசா இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த ரவுடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எங்க இருந்துதான் காசு வருது, ஒருவேளை இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவங்க எல்லாரும் இந்த ரவுடியை பார்த்து இது எல்லாமே உங்களாலதான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன் போங்கடா அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருக்க. ஏன் தலைவரே திட்டுறீங்க, தேங்க்யூ தானே சொன்னாங்க, அதுக்கு போய் திட்டுறீங்கன்னு சொல்ல, வாய் மட்டும் போறா தருதலன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடுவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைக்குள்ள வந்துட்டு நம்ம கடை பார்க்க இப்பதான் சில அழகா இருக்கு, வா 2 பேரும் ஒரு கேம் விளையாடலான்னு இவன் ஹீரோயின் கூட கேம் விளையாடிட்டு அவன் கூட கடையிலேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க அப்பா தான் வராரு. இப்போ அவங்க அப்பா வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வான்னு சொல்ல ஹீரோவை தனியாக வரான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை தான் கொடுக்குறாரு. அவங்க சித்தி இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் சைன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, உங்க அப்பா சம்பாதிச்சதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு, அந்த டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட்ல உன்னோட பேர் மட்டும்தான் மென்ஷன் ஆயிருக்கு, தம்பியோட பேரு மென்ஷன் ஆகல. அவனோட பேரையும் மென்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அவனோட சைனும் கைரேகையும் வேணும்னு சொல்ல இவங்களும் போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்க அப்பா கைரேகை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் மனுஷனா, நீ வாழ்றதுக்கு செத்து போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்கு. அதை பார்த்தவொடனே தம்பிக்காரனுக்கும் கோவமா வந்துட்டு இருக்கு. ஹீரோ அவங்க அப்பாவை இப்படி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கு. இந்த சைடு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட காலை கழுவி விட்டுட்டு இருக்க. என்னாச்சு, உனக்கு மனசு கஷ்டமா இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைச்சா யார் தான் கஷ்டப்படாம இருப்பாங்க, நானும் என்னோட கஷ்டம் வெளியே தெரியக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்றேன், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. டேய் சும்மா இருடா, இந்த மாதிரி நீ சுகமா பேசுறத பார்க்க சைக்கிள, நார்மலா இரு, நீ அப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, என் பொண்டாட்டிக்காக இனிமே சிரிச்ச முகத்தோட இருக்கேன்னு ஹீரோவில் கட்டி பிடிச்சிட்டு அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட ஃபேக்டரியை தான் காட்டுறாங்க. இப்போ அவளோட ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோட அப்பா ஃபேக்டரி மேல இருந்து கீழே குதிச்சு இறந்துடுறாரு. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்க அப்பாக்கு இறுதி மரியாதை பண்ணணும் வா போலான்னு உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஃபேக்டரியில வேலை பார்த்த எல்லாரும் அவங்க சித்தியையும் பொண்ணையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஓ புருஷன் எங்க யாருக்கும் சம்பளம் கொடுக்காம அவன் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டான், எங்களுக்கு சம்பளத்தை யாரு கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்க. என் புருஷனே என்னை விட்டு போயிட்டாரு, எல்லாரும் வந்து என்கிட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க, நான் காசுக்கு என்ன பண்ணுவேன்னு இவங்க கேட்டுட்டு இருக்க. காசு இல்லைன்னா எதுக்காக தங்க செயின்லாம் போட்டிருக்கேன்னு அவங்க எல்லாரும் போட்டிருக்க. நாங்க எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து அவங்களை காப்பாத்துறாங்க. போது நிப்பாட்டுங்க, அவருக்கு என்ன இறுதி மரியாதை கூட பண்ணல, இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்துக்கு நான் பொறுப்பு, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க, இன்னும் 3 நாள்ல உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துருன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு இருக்க. அவங்க சித்தி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா, 1 மில்லியன் இருந்தாதான் அவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியும், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, அவர் எதுக்காக சூசைட் பண்ணாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஹீரோ கிட்ட சைன் வாங்க வந்தா இல்லையா, அதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவர் சைன் வாங்கவே வந்திருப்பாரு. அது இப்பதான் ஹீரோக்கு புரியுது. அப்பா என்கிட்ட சைன் வாங்க வந்தாரே அப்படின்னா அவருக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கலாம், அவர் எப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவங்க சித்தி அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோனோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. அவனுக்கு அவங்க அப்பாவோட நினைப்பாவே இருக்கு. தூக்கத்துல அவங்க அப்பா பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இவன் இப்படி புலம்புறத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாவம் உன் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் ஹீரோவை பாசத்தோட பார்த்துட்டு இப்போ அவனோட தம்பியை பார்க்கறதுக்காக தான் வரான்.
இப்போ வேணா பார்த்தீங்கன்னா அப்பா உண்மையாகவே அவங்களோட காசு எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரான்னு சொல்ல உங்கள் அப்பாவே யாரோ ஏமாத்திருக்காங்க. உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நீ எதை பற்றி கவலைப்படாத. கண்டிப்பாக வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு ஹீரோயின் தம்பியை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட சித்தியை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவகிட்ட வந்து சித்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அவருக்கு கம்பெனியில் யாராவது விரோதிங்க இருக்காங்களான்னு கேட்க யாரும் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ புதுசாக ஒரு ஆளை மேனேஜராக வச்சிருக்காங்களே அந்த ஆளுக்கும் அவருக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு மேனேஜரை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த மேனேஜரை பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ புது மேனேஜராக நான் தான் இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் உள்ள எல்லாத்தையும் கொள்ளடிச்சிடலாம் அப்படின்னு இவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக ரெடி ஆகி அந்த மேனேஜரை பார்க்க கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. பாருங்களேன் இவன் மட்டும் நல்லா நிம்மதியாக வாழ்றா அப்படின்னு அங்கே உள்ள எல்லாரும் இவளை பற்றி பேசிகிட்டு இருக்க. இவன் நேரம் அந்த ஆளை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ இந்த புது மேனேஜர் கிட்ட வந்து மேனேஜர் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என் புருஷன்கிட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்ல ஏன் நீங்கள் நல்லா தானே இருந்தீங்கன்னு இவன் கேட்குறான். எங்க பாருங்க என் கையை எப்படியெல்லாம் அடித்து காயப்படுத்துறான்னு. அவன்கிட்டேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா என்னால் முடியவே மாட்டேங்குது. அவன்கிட்டேருந்து தப்பிச்சு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவனை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா நல்லா இருக்குன்னு இவன் அந்த ஆளை கையை பிடிச்சிட்டு இருக்க. அவன் இவன் கையில் போட்டிருக்க தங்க மோதிரம் பிரேஸ்லெட்னு எல்லாத்தையும் பார்க்குறான். இந்த ஆள் ஒரு காசு பைத்தியம். அது தெரிஞ்சுதான் ஹீரோயின் இப்படியெல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறேன். எங்கே பார்த்தீங்களா நியூஸ் பேப்பர் இந்த லாட்ரியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக 50 லட்சம் போட்டிருக்க பாருங்க. இந்த லாட்ரி சீட்டை வாங்கியிருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு தான். அவகிட்ட நான் பேரம் கூட பேசிட்டேன். சீக்கிரமாக இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு சொல்ல நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க. லாட்ரி சீட்டு 50 லட்சம் விழுந்துச்சாமின்னு சொல்ல அட உண்மையதாங்க சொல்கிறேன். அவன்கிட்ட நான் டீல் கூட பேசிட்டேன். 50 லட்சம் வேணும்னா அவன் 10 லட்சம் பணம் கேட்குறான். நானும் தர்றேன்னு ஒத்துக்கிட்டேன் தெரியுமா. சீக்கிரமாக அவன்கிட்டேருந்து இந்த லாட்ரி சீட்டை வாங்கியே ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இவ பேசினதை கேட்டோன்னா அந்த ஆளுக்கு காசு ஆசை வந்துருச்சு. இப்போ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா நேராக அந்த ரவுடியை பார்க்கறதுக்காக தான் வரான். இப்போ அவன் கிட்ட வந்து ஹீரோயின் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. யோ உனக்கு என்ன பைத்தியமா, என்னெல்லாம் பணம் தர முடியாது, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயான்னு சொல்லி அவன் துரத்தி விட இவனை பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட உள்ள காசு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது என்னோட பங்குன்னு காசை எடுத்து வச்சுட்டு இருக்க. இது என்னோட பங்கு. எங்க பாரு அந்த 50 லட்சத்தில் உனக்கு 5 லட்சம் வேணா தரேன். மிச்ச காசு எல்லாம் எனக்கு தான் சொந்தமாகணும். இந்த அதில் நிறைய பணம் இருக்கு பாருன்னு சொல்லி இவன் பேக் எடுத்து வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் பேக்குக்குள்ளே கையை விடுற மாதிரி அதில் ஒரு ரெக்கார்டரை ஆன் பண்ணி விட்டுறா. இப்போவே என்ன கேட்குறானா ஒரு கேள்வி கேட்கணும் மேனேஜர். இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு, ஒருவேளை இது மக்களோட பணமான்னு கேட்க அதை பற்றி எதுக்குமா கேட்குற, நீ கேட்டதோ பணம். இந்த பணத்தை உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கிடு. வாங்கின உடனே நம்ம பணக்காரங்களாயிடலாம் தெரியுமா. நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, நல்ல செய்தியோட வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போவில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பான். அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்க இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாதா, இந்த கம்பெனிலேருந்து நான் தான் ஆட்டையை போட்டேன், அந்த பழியை கூட அந்த ஆள் மேலே போட்டு விட்டேன்னு இவர் எல்லாம் உண்மையும் சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா கவலையப்படாதீங்க, நாளைக்கு லாட்ரி டிக்கெட்டோட வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த ஆள் அவரோட கேபினில் உட்காந்துட்டு இருக்க. இவர் பேசின எல்லாம் மைக்கில் ஓடிட்டு இருக்க. நியூஸ் பேப்பர்லேயும் இவரை பற்றின நியூஸாக வந்திருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க என் மாமா மேலே எந்த தப்பும் இல்லை, அவர் உங்களுக்கு நல்லது தான் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் இந்த மேனேஜர் இருக்கானே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம ஏமாத்தினது அவன் தான். அதுக்கான எவிடன்ஸ் தான் இது. இதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, அவன்கிட்ட உள்ள பணத்தை நான் வாங்கிட்டேன். இனிமேல் இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ரவுடி பையன் வந்துடுறான் அந்த மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஏன்னா அந்த விஷயத்தில் மெயினான ஆளே இவன் தானே. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்னடி பிரச்சனைலேருந்து தப்பிச்சிட்டேன்னு பார்க்குறியா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் என்னைக்கு தப்பிக்க முடியாது, இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாம் இவ்வளோ அடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவானோட ஆளுங்களும் வந்துடுறானுங்க. இப்போ அவனுங்க எல்லாம் பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடமே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கையில் வச்சிருக்க பேக்கை போடுங்களான்னு வந்துட்டு இருக்க. அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸும் அங்கே உள்ளவங்க கூட சண்டை போட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டேருந்து எடுத்துட்டு வந்த பணம் எல்லாத்தையும் அங்கே வேலை பார்க்குற ஃபேக்ட்ரி மெம்பர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் எத்தனை மாதம் சம்பளம் வாங்காமல் இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்றோன்னு இவங்க எல்லாம் பணத்தை பிரித்து கொடுத்துட்டு இருக்க. அவங்க எல்லாம் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போ பணத்தை பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட கையை பார்க்குறான். என்ன உன் கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்ல அதை சின்ன காயந்தான், இதுக்கு போய் எப்படி கவலைப்படுறேன்னு சொல்ல உனக்கு ஏதாவது ஒன்றா என்னால் தாங்கவே முடியாது, என் உயிரே நீ தான், உன் கையில் அப்படி அடிபட்டிருக்கதை பார்க்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஹீரோ அழுதுட்டு இருக்க. டேய் சின்ன காயந்தாண்டா, இதுக்கு போய் இப்படி அழுதுட்டு இருக்க, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காது, நீ அழுகிறத பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவா அழுதுகிட்டே அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது தெரியுமா? ஆனா கேக்கு வாங்க கூட கையில 10 பைசா இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா சரியா சொன்ன. அந்த ஃபேக்டரி திரும்ப நடத்துறதுக்கும் நம்ம கிட்ட காசு இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது நம்ம குடும்பத்தையாவது நம்ம பார்த்தாகணும்னு சொல்ல, சரியா சொன்னேன்னு 2 பேரும் காசுக்கு என்ன வழி பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இப்போ அவங்க கிட்ட எந்த பணமும் இல்லை. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கல்யாண கேக்கு இதுதான் செல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த கேக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு 2 பேரும் கேக்கை ஊதிட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துல பவர் கட் ஆயிடுது. அதை பார்த்த உடனே ஹீரோ அவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் வந்து லைட்டை போட்டுறான். இப்போ அவன் வேகமாக ஓடி வந்து, டே அந்த ரவுடி பையன் வெளியே வந்துட்டான், அவனால நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, ஃபர்ஸ்ட் வா போய் சித்தியை பார்த்துட்டு வரலான்னு இவங்க 2 பேரும் அவங்க சித்தி தங்கி இருக்க இடத்துக்கு தான் வராங்க. இப்போ அவங்க வந்து, சித்தி ஏதோ பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கேன், மழை பெஞ்சிட்டு இருக்கனால தான் வீடு லைட்டா ஒழுகுது, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா வேகமா வீட்டுக்குள்ள வந்து, என்ன இத்தனை ஓட்டம் இருக்கு, பேசாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு இந்த ரவுடி பையில பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கான். ஒழுங்கா பணத்தை கொடுங்க, இல்லைன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கேட்டுட்டு இருக்க. சரி சரி தரேன், தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த செடி உங்க சித்தியை பார்த்தீங்கன்னா, டேய் உன் பொண்ணாட்டி கால் பண்ணாடா, அந்த ரவுடி பைய வீட்டுக்கு வந்துட்டானா, போய் என்னன்னு பாருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி ஓடி வந்து பார்க்க அந்த இடத்துல அவங்க 3 பேரும் தான் இருக்காங்க. இப்போ அவங்க 3 பேரையும் பார்த்த உடனே தான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சைடு அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா முகத்துல ரத்தக்கரையோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே உங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ அவங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை எடுத்து ஹீரோவோட கையில் கொடுத்து அவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு, என்ன சொல்றேன்னா, எங்க பாரு, இது எல்லாமே என்னோட தலையெழுத்து தான், என் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது, நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும், என் பொண்ணுக்கு என் கூட இருக்கிறத விட உங்க கூட இருக்கிறதா சந்தோஷம், நீ அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த குண்டை ஹீரோயினை கத்தியை வச்சு மிரட்டி அவளை கொலை பண்ண பார்த்துருப்பான் இல்லையா, அப்போ அவங்க அண்ணன் தான் வந்து காப்பாற்றிருப்பான். அவங்க அண்ணன் இந்த குண்டை கூட சண்டை போட்டு அவனை கொலையே பண்ணியிருப்பான். அதை பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க அண்ணனை ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா, என் பொண்ணை உன்னை நம்பி தான் ஒப்படைக்கிறேன், இதுக்கு முன்னாடி அவளை நீ தான் பார்த்துக்கிட்ட, இப்பவும் நீ தான் பார்த்துக்க போற, நீ இருக்கின்ற நம்பிக்கையில தான் உன்கிட்ட விட்டுட்டு போறேன், என்னை பற்றி நீ கவலைப்படாத, நான் ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்படியும் 75 வயசாயிரும், அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்றதே டவுட்டு தான், நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும்னு அவன் ஜெயிலுக்கு போயிட்டுருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கும் அழுகையாக தான் வருது. இந்த சீனை பார்க்கும்போது எனக்குமே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அண்ணனை இப்படி ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டுருக்க. ஹீரோக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடுது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அண்ணா என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரில. இப்போ அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குட்டி பொண்ணு கூட தான் இருக்கா. குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஆண்டி அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா ஒரு கடவுள் மாதிரி கேட்டவங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாத்தினார்ல, அதனால கொஞ்ச நாள் தனியாக இருக்க போயிருக்காரு, அவரை பற்றி நீ கவலைப்படாத சொல்லணும் ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ இவ குழந்தைய சமாதானப்படுத்துனதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் போனதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீலிங்கில் இருந்துட்டுருக்கா. இதுக்கப்புறம் நமக்குன்னு இருக்குது நம்ம மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது, நீ என்னை விட்டு போயிட மாட்டேன்ல, எப்போவும் என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், பேசாட்டுக்கு என்னை டைவர்ஸ் பண்ணிடு, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் தான் புருஷன் முன்னாடியே இருப்போம்னா அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே பண்ணோன்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி பேசுகிற, என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு இவ கேட்டுட்ருக்க. எங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க நிறைய கனவுகளோட வருவாங்க, ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன், நீ நிம்மதியாகவும் இல்லை சந்தோஷமாகவும் இல்லை, உன்னை அப்படி கஷ்டப்படுத்துறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போய் வேறு எவனையாவது நல்லவனாக கட்டிக்கிட்டு நீ நிம்மதியாக வாழணும்னு சொல்ல, என்னை விட்டுட்டு நீ இன்னொருத்தி கூட போக பார்க்குறியா, அதனால தானே இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி இவ ஹீரோவை கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்க. ஏண்டி எந்திரிச்சு நிற்கிற, கொஞ்சம் நேரம் என் பக்கத்தில் தான் உட்காரேன்னு ஹீரோ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. உன்னை விட்டு போகணும்னு என்னைக்குன்னு சொல்லக்கூடாது, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் வெளியே இருக்க வேலைக்கு போக போறேன், வேலைக்கு போய் நல்லா காசு சம்பாதிச்சு அனுப்புவேன், இங்க இருந்தா கண்டிப்பா என்னால உருப்பட முடியாது, நீங்க எல்லாரும் நிம்மதியா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுன்னு அடுத்த நாளே ஹீரோ வெளியூர் போய் சம்பாதிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வேலை தேடி ஒரு ஊருக்கு வந்துட்டு இருக்க. அவனோட லக்கேஜை ஓப்பன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அதுல அவங்க அண்ணன் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அந்த பணமும் ஹீரோயின்ட்ட கொடுத்த நகையும் இருக்கு. அது எல்லாத்தையும்
பார்த்து இவன் அழுதுகிட்டே எப்படியாவது சீக்கிரம் பணம் சம்பாதிச்சுட்டு என் குடும்பத்துக்கிட்ட போயிடணும்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளால் முடிஞ்ச வேலையை பார்த்து அவள் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க. அவளை பார்க்கறதுக்காக இந்த பையன் தான் வரான். ஸ்கூல் படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணானே அந்த பையன் தான். இப்போ வந்து என்ன சொல்றனா, எங்க பாரு அவன் உன்னை விட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து உன் மனசை மாத்திக்கன்னு சொல்லிட்டு இருக்க. என் வயிற்றுல அவரோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இந்த குழந்தைய நல்லபடியாக பேத்து கொடுத்து அவர் கூட சந்தோஷமா வாழணும். என் மனசை நான் என்னைக்கும் மாத்திக்க மாட்டேன்னு சொல்ல, நீ என்ன வேணாலும் சொல்லு, நானும் என் மனசை மாத்திக்க மாட்டேன். அவன் திரும்ப வர்ற வரைக்கும் நீ காத்துட்டு இருக்க மாதிரி நீயும் திரும்ப வர்ற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன்னு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட கடைக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு எங்கள் கடையில் ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சித்தியும் வந்துடுறாங்க. நீங்கள் எதுக்காக வந்தீங்க, நான் பார்த்துக்குவில்லைன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் விடுமாடி. இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க. இந்த சைடு ரோட்டில் இவளோட அக்காவும் மாமாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நமக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னடா என்கிட்ட காசு கேட்டுட்டு வந்துட்டு இருக்க, ஒழுங்கா போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, பணத்தை குடுறேன்னு அவகிட்ட உள்ள கொஞ்சம் நெஞ்சம் பணத்தையும் பிடுங்கிட்டு வந்துட்டு இருக்க. இது பார்த்தவொடனே ஹீரோயின் குறுக்கால போர்டை விட்டுறா. இவன் இப்படி விட்டதுனால அவன் கீழே விழுந்துட. இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க அக்கா கிட்ட கொடுக்கலான்னு போக, ஒழுங்கா அந்த காசை குடின்னு அவன் சண்டை போடுறான். இவன் இப்படி சண்டை போறதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா என் வயிற்றுல என் புருஷனோட குழந்தை இருக்கு, இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவன் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவனா அவன் அமைதியாக அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்க அக்கா கிட்ட கொடுக்குறா. அதை பார்த்தோன்னா அவங்க அக்கா பாத்தீங்கன்னா இவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன், ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி பண்ணியிருக்கன்னு அவளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வான்னு சொல்லி அவங்க அக்காவையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா 3 பேரும் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த சோக கதை சொந்த கதைன்னு எல்லாத்தையும் பேசிட்டு அதே இடத்துல மட்டையாயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா 8 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் நிறமாசமா இருக்கா. இப்போ இவ அவளோட வீட்டில் உட்காந்து ஹீரோக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்க. அந்த இடத்துல இவனுமே இருக்கான். இப்போ அவ இப்படி எழுதிட்டு இருக்கும்போது ரேடியோல ஒரு நியூஸ் தான் வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோ ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஊர்ல உள்ள ஃபேக்டரியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 17 பேர் செத்து போயிட்டதா சொல்றாங்க. அந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே இவளுக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆக, அதை பார்த்தோன்னே இவன் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இவன் ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, சார் அவங்களோட ஹஸ்பண்ட் தானே, நீங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நான் குழந்தையோட அப்பா கிடையாது, சொந்தக்காரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இவன் சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்க. அவங்களும் சரின்னு அவளுக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டில் இருக்க. அவளுக்கு குழந்தையும் நல்லபடியா பிறந்துருது. ஆனா இவ ஒழுங்கா சாப்பிடாம இருக்கா. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் அப்படி சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துட்டு இருப்ப, அவனுக்காக காத்துட்டு இருக்க போறியா, அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு எந்த டீட்டெயிலே தெரியாது. இந்த குழந்தைக்கு அப்பாவா நான் இருக்கேன், என் பேரை பின்னாடி போட்டுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. லூசு மாதிரி பேசாம தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தம்பிக்காரு பார்த்தீங்கன்னா, அண்ணி அண்ணா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு லெட்டரை காமிச்சிட்டு இருக்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ ஒரு போட்டோவை தான் அனுப்பி வச்சிருக்கான். ஏதோ ஒரு ரொம்ப பெரிய பணக்காரன் கூட ஹீரோ ஒன்னா நின்று எடுத்த மாதிரி ஒரு போட்டோ. இப்போ இந்த போட்டோக்கு பின்னாடி ஹீரோனோட புது அட்ரஸையும் எழுதியிருக்கான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவும் ஆகல, அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா குழந்தையோட காலச்சை எடுத்து அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி வச்சு ஹீரோக்கு ரிப்ளை பண்ணி விட, அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஹீரோ பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். ஆக்சுவலாக ஹீரோ எந்த இடத்துல வேலை பார்க்குறான்னா, அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஹீரோக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க கூட தான் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த லெட்டர் ஹீரோவோட கைக்கு கிடைச்சவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு அவன் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. கங்க்ராச்சுலேஷன் கூட வேலை பார்க்குறவங்களும் ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அக்கா தான் வரா. இப்போ அவங்க அக்கா வந்து ஃபேக்ட்ரி பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. ஃபேக்ட்ரிக்கு மறுபடியும் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, வா போய் நேம் கொடுத்துட்டு வரலான்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஃபேக்ட்ரிக்கு வரா. இவ்வளோ பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் நீ எதுக்காக வந்து இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அவளை வெளியே போக சொல்லிட்டு இருக்க. அவளை வெளியே போக சொல்ல யாருக்கு உரிமை கிடையாதுன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்போ அவனை பார்த்தோன்னே இங்கே உள்ள பாதி பேருக்கு அடையாளமே தெரியல. ஏன்னா ஹீரோவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் ஹாங்காங்கில் உள்ள பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உனக்காக தாண்டி எல்லாமே, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியே நமக்கு தான் சொந்தம், நான் திரும்ப வந்ததே உனக்காக தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவன் பயங்கர சந்தோஷமாயிட்டு, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 பேரும் பெட்ரூமில் தான் இருக்காங்க. 4 வருஷம் பிரிஞ்சு இருந்ததுக்கு சேர்த்து வச்சு இவங்க 2 பேரும் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ரூமு கதவை யாரை தட்டுறாங்க, யாருன்னு பார்த்தா இவங்களோட குழந்தை தான். அதை பார்த்த உடனே ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவை பார்க்க தான் வருது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட தங்க பார்க்க என்ன மாதிரியே இருக்கு, வா தங்கன்னு சொல்லி ஹீரோ குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் நின்றுட்டு ஒரு முக்கியமான டீலிங் தான் பேசிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி பேசிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு
புது மிஷின்லாம் வரலையான்னு கேட்க ஆர்டர் கொடுத்துருக்கே செல்லம், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வேலை பார்க்குறதுக்கு ஆளுங்க வேணும், அதுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எல்லா காசையும் மிஷின் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க தான் வரானுங்க. என்னடா அண்ணா எங்களெல்லாம் மறந்துட்ட போல, 4 வருஷம் வெளியூர் போனால் எங்கள் எல்லாரையும் மறந்துட்டு இருக்க, நாங்கள் இருக்கிறப்ப நீ எதுக்காக கவலைப்படுறேன்னு அவனுங்க எல்லாம் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறானுங்க. இப்போ அவங்க எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இன்னும் வரான். இப்போ அவனை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு நல்ல நண்பனாக இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்க, உன் உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோ இப்படி ரன் பண்ணிட்டு இருக்க அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் பேங்க்ல இருந்து லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால 10 மிஷினை வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கம்பெனியை புதுசாக ஓப்பன் பண்ணி இவனே ரன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா அதான் பிரச்சனை தீர்ந்துருச்சுல, வாங்க போய் எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட எல்லாரும் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வராங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டு இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.